வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இந்த நேரத்துல சரியா வெளியில பயங்கரமான வெயில், வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு சரி, நிழல்ல இருக்கவங்களுக்கு சரி, கண்டிப்பா அதனுடைய வெயிலினுடைய தாக்கம் தெரியும். இதே பேச்சாம இருக்கும். ஆனா இந்த வெயிலினுடைய சூட்டை விட, இந்த அனலை விட மிக அதிக அளவிலே அனலாகவும் சூடாகவும் இருக்கிறது தேர்தல் களம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரச்சார யுக்திகளை பயன்படுத்தி சாதாரண மக்களை எல்லாம் ஓட்டு வங்கிகளாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு தயாரிப்பு, குறிப்பா ஒவ்வொரு தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நான் குறிப்பா சொல்ல நினைச்சா, பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஆம் ஆத்மி 6 முனை போட்டி. ஒவ்வொருவரும் தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலிலே மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களை எந்த அளவு சென்றடைந்திருக்கிறது என்பது பற்றியெல்லாம் ஒவ்வொரு மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலாக ஒவ்வொரு தரப்பு மக்களும் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கேற்றாற் போல மத்திய மாநில அரசுகள் அவர்களுடைய பிரச்சனையை நிறைவேற்றுவதற்காக வாக்குறுதிகள் வழங்கியதா, அந்த வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா, என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் குறு சிறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள், அதை சார்ந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அதை சார்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒட்டுமொத்தமாக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். குறிப்பா மதுரை அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். மடிஷா என்று சொல்லக்கூடிய மதுரை டிஸ்ட்ரிக்ட் டைனி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதனுடைய அந்த அசோசியேஷனுடைய தலைவர் திரு மணிமாறன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மணிமாறன். அதே நேரத்தில் திருச்சியினுடைய அரங்கத்திலிருந்து கிடிச்சியா என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டினுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனுடைய தலைவர் திரு ராஜு ருபேரோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கோவையிலிருந்து கோவை திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் வளர்ச்சியினுடைய அந்த முனைவோருடைய அந்த சங்கம், அதாவது காட்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்மோவினுடைய தலைவர் திரு ரவிச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இவங்க 3 பேரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழகத்தில் எத்தனை குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் இருக்கிறார்கள், அதை நம்பி அவர்கள் இட்ட முதலீடு எவ்வளவாக இருக்கிறது, அதன் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயன்பெறுகிறார்கள், அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். இதோ இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக நிறுவனங்கள் முழுவதுமாக எத்தனை நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன? 2.6 கோடி நிறுவனங்கள் இந்த குறு சிறு நடுத்தர தொழில்களை நம்பி இருக்கின்றனர். அவர்கள் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது பதிவு செய்யப்பட்டவை. 6 கோடி வேலைவாய்ப்பு, இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6 கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 40% இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. மொத்த ஏற்றுமதியில் 35% இதை பதிவு செய்திருக்கின்றன. இதை தாண்டி தமிழ்நாட்டிலே இவை 8.75 லட்சம் நிறுவனங்கள் இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா 48.189 கோடி முதலீடு செய்திருக்கின்றன. இதன் மூலமாக 58.83 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 59 லட்சம் பேர் இதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள். இது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள். இதுல கிட்டத்தட்ட இந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக 8000 பொருட்களுக்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி தமிழக அரசுடைய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் டான்சி என்று அழைக்கப்படக்கூடியது, இதுவும் இந்த மக்களுக்காக, இந்த தொழில் செய்பவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சிட்கோ என்று அழைக்கப்படக்கூடியது. இவை இரண்டுமே தமிழ்நாட்டிற்காக தமிழக அரசு நிறுவனங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்காக. அது மட்டுமல்லாமல் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், இவை 3மே தமிழக அரசு சார்பாக இந்த மக்களுக்கு இணைந்து கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்தில் நான் திரு மணிமாறன், மதுரையில் இருக்கக்கூடியவர், அவற்றை நான் கேட்க நினைக்கிறேன். மடிஷா அவனுடைய தலைவர் மணிமாறன் சார், இப்போ ஒட்டுமொத்தமாக குறு சிறு தொழில் முனைவோர் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.44 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக வேலை வாய்ப்பு பெறுவர்கள் பார்த்தோன்னா 6 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. சோ இதை நீங்க ஒட்டுமொத்தமா என்ன பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க, இது பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றீங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா சுமார் 4 கோடி சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இருக்காங்க. 10 கோடி பேர் அதுல இந்த நாங்க ஈடுபட்டிருக்கோம். இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த உலகளாவிய இந்த ரிசெஷன் பீரியடு ஃபுல்லா மாறுதல் ரொம்ப ஒரு சிரம நிலையில இருக்கு இந்தியா. இந்த சூழல்ல சிறு மற்றும் குறுந்தொழில் ஒரு பாதுகாப்பின்மை,
அதாவது இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா வங்கி கடனுதவி வாங்கியிருக்கோம், தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு எந்த வங்கி முன் வருவதில்லை. அதற்கு வந்து பாரத ரிசர்வ் வங்கி நிறைய கைட்லைன் சொல்லியிருக்காங்க, அதை பாதுகாப்பு அதன்படி யாரும் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், இப்ப இருக்கிற இந்த லேபர் லா எடுத்துட்டோம்னா 1000 பேர் 1500 பேர் இருக்கிற பெரிய தொழில என்ன சட்டம் இருக்கோ அதே சட்டம் தான் 5 பேர் இருக்கக்கூடிய 10 பேர் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறுந்தொழில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் தான் இருக்குது. 1968 வகுக்கப்பட்டது. இந்த மாதிரி இது நாங்க மாற்ற வேண்டும் என்றுதான் இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசு தான் நாங்க சொல்றோம், அந்த கலால் வரி ஒன்று இருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ் லிமிட் 1.5 கோடின்றது ஒரு 9-10 வருடத்துக்கு முன்னாடி கொண்டாந்தாங்க மைக்ரோ மற்றும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக. அந்த லிமிட் இன்னைக்கு தொடருது. அந்த நேரத்தில் வந்து இரும்பு விலை ஒரு உதாரணத்துக்கு கிலோ 10 ரூபா 12 ரூபா இருந்தது, இன்னைக்கு 50 ரூபா இருக்கு. நாங்க அதை 5 கோடியை மாத்தணும்னு சொல்றோம், அதுக்கு வந்து ஒரு வழியே இல்லை. இதெல்லாம் மத்திய அரசுல தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் டெல்லியில வந்து நிதியமைச்சரையோ மத்திய அமைச்சரையோ நாங்க அணுகணும்னா அவங்களை பார்க்க கூட எங்களுக்கு வந்து அனுமதி கிடைப்பதில்லை. இது சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பாரத ரிசர்வ் வங்கியில வந்து துணை கவர்னர் திரு சக்கரவர்த்தி அவர் ஒரு அறிக்கையை வந்து 2008 இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்ப வருங்காலத்துல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து சிக்காச்சுன்னா அது எப்படி சர்வைவல் பண்ணணும்ன்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை வந்து அமல்படுத்த சொல்லி நாங்க மத்திய அரசு பல முறை போராடி பார்த்துட்டோம், அதை வந்து அவங்க அமல்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி பல நிறைய பிரச்சனைகள். எங்களுக்கு ஒரு லாபி கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து டெல்லியில எடுத்துட்டோம்னா சிஐஐ ஃபிக்கின்ற மாதிரி லார்ஜ் ஸ்கேல் பெரிய அசோசியேஷனுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், நம்ம நிதியமைச்சரும் வந்து பார்க்க போறாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. பட் அதே இடத்துல நாங்க அவங்கள பார்த்து எங்களை குறை சொல்ல வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டா அது கூட கொடுக்க மாட்டாங்க. போய் நேரடியா சொன்னாதானே அவங்களுக்கு அது புரியும். எங்களுக்கு ஒரு நல்ல விடுகால நாம் பேசுறது வந்து இந்தியா முழுவதும் சிறு மற்றும் குறுந்தொழிலுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். இது இப்ப இருக்கிற அரசாங்கம் எதுவுமே எங்களுக்கு கவனிக்கவே இல்லை. இது மாறுதல் வந்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும்ன்றது என்னோட எண்ணம். தொடர்ந்து பேசலாம் திரு மணிமாறன். அதாவது வங்கி கடன்கள் பெறுவதிலிருந்து இன்னும் 1968 ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் வரை ஒவ்வொன்றாக அது மாற்றம் செய்ய வேண்டும், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது, சிறு மற்றும் குறு தொழில் நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற ஒரு வசதியை ஒரு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து திரு ராஜு ருபேரோட்டா நான் கேட்க நினைக்கிறேன். திரு ராஜு சார், இப்ப நீங்க வந்து திருச்சியில வந்து ஒட்டுமொத்தமாக எத்தனை சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய தொழில அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனையை என்ன பாக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து இந்த திருச்சியை பொறுத்தளவு, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் டைனி செக்டர், அதாவது சிறு குறு தொழில்களை விட இந்த பிஹெச்எல் போன்ற பெரிய மத்திய அரசுடைய நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற தொழிற்கூடங்கள் இங்கு ஏராளமாக இருக்கின்றன. ஏனென்றால் இங்குள்ளவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தையே சார்ந்திருப்பதால் வேலை துரிதமாக கொண்டு போவதற்கு மிக எளிதாக இருந்தாலும் அது பாதிப்பை நாளடைவிலே அது ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது இன்றுள்ள நிலையை எடுத்துக்கொண்டால் பிஹெச்னுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் மோசமா இருக்கு. ஏன்னா மாநில அரசோ மத்திய அரசோ இதை வந்து சரியா கவனிக்கிறதாப்புல ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா நிறைய உதிரி பாகங்களை வந்து நார்த் சைடுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாது எப்படி. ஏன்னா ஒரு தனி கார்பரேஷன், அவங்க வந்து யாரு சொல்படி கேட்கறாங்க. முன்னால எல்லாம் சவுத் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தது நம்ம பிஹெச்எல் எல்லாம். இப்ப எல்லாம் கம்ப்ளீட் கண்ட்ரோலே மாறி போனாப்புல தான் நம்ம ஃபீல் ஆகுது. அதனால பிஹெச்எல் போல பெரிய நிறுவனங்களை சார்ந்துதான் இந்த திருச்சி மக்கள் இருக்கிறாங்க. இதை நாங்க என்ன பண்றோம்னா மாநில அரசை கூட ரொம்ப அவங்கள அணுகி நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இங்க திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மாவட்ட தொழில் மையம் மாட்டு இணைஞ்சு இப்போ பெரும் முயற்சிகள் எடுத்திருக்கோம். ஏன்னா பிஹெச்எல்லே நம்பி இருந்து ஒரு காலகட்டம் போய் இப்போ வந்து புதுசாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணணும். டைனிஸ் வந்து இப்போ டைனிஸ் செக்டார் எடுத்துக்கிட்டா திருச்சி மாவட்டத்தில் ஒரு 10,000 இண்டஸ்ட்ரீஸ் இருந்தா கூட இந்த 5 crores மேல உள்ள இண்டஸ்ட்ரீஸ் 1000 கிட்ட தான் இருக்கு. அதுல வந்து அதுல ஒரு 40% பிஹெச்எல் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி உள்ளது ஓரளவு சர்வேல் ஆகுது. அதுல முக்கியமா சொல்ல போனா இப்போ ஒரு 8 மாசமா இருந்தா பவர் ப்ராப்ளம்
they are facing lot. ஏன்னா அந்த டைம்ல உள்ள பவர் ப்ராப்ளத்தால யாராலும் சமாளிக்க முடியல. அதுல ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. அப்போ படிப்படியா இம்ப்ரூவ் ஆனா கூட தொடர்ந்து வந்து என்டர்பிரினர்லாம் அந்த அளவுல ஒரு தொடர்ந்து பேசலாம் திரு ராஜு. இவருக்கு குறிப்பிட்டது போல அந்த டைனி செக்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு தொழில் முனைவோருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து கோவையில் நம்மோடு இணைந்திருக்கிற திரு எஸ் ரவிக்குமார் அவற்றை நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில நீங்க அந்த சங்கத்துல நீங்க காட்மோல வந்து தலைவராக இருக்கிறீங்க. நீங்க அந்த குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள் ஊரக தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமான பிரச்சனையாக என்ன சந்திக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்க. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் பம்ப்செட் உற்பத்தி தொழிற்சாலைகள், மோட்டார் உற்பத்தி தொழில் நிறுவனங்கள், வெட்வேனர் உற்பத்தி தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில் நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்கள், குறுந்தொழில் கூடங்கள், நடுத்தர நிறுவனங்கள் என 50,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக குறுந்தொழில் கூடங்கள் 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்கள் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றில் 90% குறுந்தொழில் கூடங்கள் குடியிருப்பு பகுதிகளில் வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருப்பதால் இரவு நேரங்களில் குறுந்தொழில் கூடங்களை இயக்க முடிவதில்லை. 100% உற்பத்தி இல்லாமல் பல ஆண்டுகளாக குறுந்தொழில் கூடங்கள் தவித்து வருகின்றன. இந்த நெருக்கடியிலிருந்து குறுந்தொழில் கூடங்களை மீட்டெடுப்பதற்காக தமிழக அரசாங்கம் குறுந்தொழில்களுக்கென்று தனியாக தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும், அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட ஆண்டுகளாகவே நாங்கள் வைத்து வருகின்றோம். சிப்கோவின் வாயிலாக பொதுவாக தொழில்பேட்டைகளை தமிழக அரசாங்கம் அமைத்து கொடுத்தாலும் கூட அவற்றில் 10 சென்ட் 15 சென்ட் என்று பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்காக ஏதுவாகவே அங்கே இடங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. குறுந்தொழில் முனைவோர்களுக்கு அதில் பெரிய அளவில் பாதிப்பு அது பயனுள்ளதாக அது அமைவதில்லை. அதற்காக குறுந்தொழிலுக்கு என்று தனியாக கோவை மாநகரை ஒட்டிய 8 தேசிய நெடுஞ்சாலைகளில் மேட்டுப்பாளையம் சாலை, தடாகம் சாலை, தொண்டாமுத்தூர் சாலை, பாலக்காடு சாலை, பொள்ளாச்சி சாலை, திருச்சி சாலை, சக்தி சாலை, அவனாசி சாலை உட்பட தேசிய நெடுஞ்சாலைகளை மாநகரை ஒட்டிய பகுதிகள் குறுந்தொழிலுக்கென்று தனியாக தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்களது கோரிக்கை இதுவரையில் அரசு தரப்பிலிருந்து சாதகமான இந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். குடியிருப்பு பகுதியில் இயங்கிக் கொண்டிருப்பதால் 1-2 குடியிருப்பு வாசிகள் குறுந்தொழில் முனைவர்கள் மீது உள்ள தனிப்பட்ட விரோதம் காரணமாகவும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் பொய்யான புகார்களை வழங்குவதும் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு புகார் அளிக்கின்ற பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடுமையான சட்ட திட்டங்களை கீழ் குறுந்தொழில் கூடங்களையும் கொண்டு வந்து உடனடியாக குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் உங்களது தொழிற்சாலை இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், உடனடியாக 90 நாட்களுக்குள் உங்களது குறுந்தொழில் நிறுவனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நோட்டீஸ்களை கொடுக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் சென்று அணுகி தொடர்ந்து அதுக்கான ஒரு கடித போக்குவரத்து என்று உட்பட பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து குறுந்தொழில்கள் இயல்பாக இயங்க போராட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. குறுந்தொழில்கள் 100% இயங்க வேண்டும், வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கம் 8 இடங்களில் குறுந்தொழிலுக்கு என்று தனியாக தொழில்பேட்டைகள் அமைத்து தர வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் பதிவு செய்ய விரும்புகின்றோம். தொடர்ந்து பேசலாம் திரு ரவிக்குமார். கோவை மாநகரத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு தொழில் மாநகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த குறுந்தொழில், சிறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கோவையிலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரிவித்தார்கள். குறிப்பாக தேர்தல் தொடங்க, தேர்தல் வர இன்னும் 24 நாட்களே உள்ளன. அரசியல் தலைவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த குறு சிறு நடுத்தர தொழில் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் பார்த்தோம். இதையும் தாண்டி பிரதான பிரச்சனைகளாக என்ன இருக்கிறது என்பது பற்றியும் பேச காத்திருக்கிறோம். இது தேர்தல் ஸ்பெஷலாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்வோர் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் என்ன என்று ஒவ்வொரு தரப்பினரும், குறிப்பா நம்ம மதுரையிலிருந்து மணிமாறன் அவர்களும், திருச்சியிலிருந்து திரு ராஜு ருபேரோ அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கோவையிலிருந்து ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒட்டுமொத்தமாக இந்த குறு சிறு நடுத்தர தொழில் செய்வோர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பிரதான பிரச்சனைகளாக நாம் பார்க்க இருக்கிறது உலகமயமாக்கலை எதிர்கொள்ள தயாராகாதது.
அதிகரிக்கக்கூடிய உற்பத்தி செலவு. ஏன்னா இன்னைக்கு எந்த பொருள் தயாரித்தாலும் அதற்கு உண்டான உற்பத்தி செலவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதிகரிக்கக்கூடிய உற்பத்தி செலவு, சந்தைக்கு பகுப்பாய்வு இல்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஏன்னா ஒரு பொருள் தயாரித்தாலும் அதற்கு ஒரு பகுப்பாய்வு தேவை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பெரிய நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பால் நெருக்கடி, ஏன்னா இது ஒரு தொடர் சைக்கிள் மாதிரி இருக்கும். ஒரு நிறுவனத்தை சார்ந்த நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இவர்களையும் பாதிக்கிறது. இறக்குமதியாகும் குறைந்த விலை பொருட்கள். இந்த ஒரு சூழல்ல மிக முக்கியமான ஒரு பிரதான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது உலகமயமாதல். இதுல நான் மணிமாறன் மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம கெஸ்ட் நம்ம கேட்க நினைக்கிறேன். நான் திரு மணிமாறன், உலகமயமாதல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதான பிரச்சனை இருக்கிறது. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குறு சிறு நடுத்தர தொழில் இருக்கவர்கள் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதை எப்படி, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அதை எப்படி சமாளிக்க நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி சார், ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் நல்ல ஒரு விளக்கம் அளிக்க வேண்டாம். ரெண்டு விதமா பாக்குறேன் சார். ஒன்னு இறக்குமதி செய்யப்படுகிறது. அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா சீனாவில் நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு பர்னிச்சர்ஸ், அப்புறம் பொம்மை, இந்த டாய்ஸ், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி செஞ்சப்பட்டு வித்தது இன்னைக்கு சீனால இறக்குமதி செய்யப்பட்டு அதே பொருள் விலை குறைவாக வருது. அது நீங்க சொல்ல கரெக்ட் தான். அதுக்கு என்ன ரீசன்னா, ஒன்னு சீனால ஒரு கட்டமைப்பு, அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றது ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி ஒருத்தங்க ஆரம்பிக்க போறாங்கன்னா உடனே அங்க இருக்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது பவர் வேணுமோ இல்ல பொல்யூஷன் கிளியரன்ஸ், இதெல்லாம் ஒரு சிங்கிள் டேபிள்ல வச்சு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி உடனே அவங்க தொடங்க வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க வங்கி கடன் உதவி சீனாவில் எடுத்துக்கிட்டோம்னா சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு 3%, அதிகபட்சம் 4% தான் வங்கி வட்டி போறாங்க. நம்ம இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நேஷனலைஸ் பேங்க் போடுறது மினிமம் 13% நீங்க 15% வரைக்கும் போடுறாங்க. அதனால அவங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கி நல்லா உற்பத்தி செய்து இங்க கொடுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா முன்னெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பர்னிச்சர்ஸ் நம்ம இங்க உற்பத்தி பண்ற பொருளா ஸ்டாக் இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய ஷோரூம் வந்துருச்சு. அங்க பார்த்தா சீனால இறக்குமதி செய்யப்பட்ட பர்னிச்சர்ஸ், இந்த பொம்மை, டாய்ஸ், இந்த பொம்மையில சின்ன பிள்ளைங்க வாயில வச்சு பாய்சனா இருக்குது, யாருக்கு தெரியுது? ஆனா இப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம உள்நாட்டு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க நிறைய மைக்ரோ ஸ்மால் மேனுபேக்சரர்ஸ் இந்த பர்னிச்சர் தயார் பண்றவங்க மூடக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்க. அதனாலதான் நாங்க இப்ப இந்த மத்திய அரசாங்கத்துல ரொம்ப கேட்டுட்டு இருக்கோம். போன வருஷம் கேட்டோம், இப்ப இந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தை கூட சொன்னோம், தயவு செய்து இறக்குமதி டியூட்டி, இம்போர்ட் டியூட்டியை சீனால இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த பர்னிச்சர்ஸ்க்கு நீங்க அதிகமாக்குங்க. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய சிறுமுறை பொருட்கள் வாழ முடியும், அங்க இருக்கிற லேபர்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு ஒண்ணு சொன்னோம். இது ஒண்ணு சார். இரண்டாவது, இப்ப இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு இவங்க ரெட் கார்பெட் விரிச்சது அதை நாங்க வன்மையாக நாங்க எதிர்க்கிறோம். அதாவது இது ட்ரேடருக்கு மட்டும் பாதிக்கல, காரணம் அவங்க விற்க போறது நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் தான் அங்க விற்க போறாங்க. அப்படின்னும் போது இதனால வெகுவா பாதிக்கக்கூடியது சிறு மற்றும் குறுந்தொழில் தான். இதுல கூட நல்ல வேலை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட அதை அனுமதிக்க மாட்டேனாங்க. அதை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுக்கிற ஒரு கண்டிஷன் FSS ஆக்ட்னு ஒன்று இருக்கு சார், மோசமானது. ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூ அதுல இருக்கணும் இருக்கு சார். நீங்க வெளிநாட்டுல ஒரு சின்ன விவசாயின்றவங்க 100 ஏக்கர் 150 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க சின்ன விவசாயி, அவங்க R&D லேப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு இந்த ஃபுட் ரிலேட்டட் பதப்படுத்தப்பட்ட இந்த உணவு தொழில் தயாரிக்கிறவங்க அங்க தக்காளியோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க, ஜாம் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுங்க, தக்காளி அங்க வாங்குறாங்க. அவங்க R&D பத்தி அது அந்த நியூட்ரிஷன் வேல்யூ தெரியும், அதை அப்படி லேபிள பிரிண்ட் பண்ணி 3 மாசம் 4 மாசம் கண்டினியூஸா ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அங்க 100 ஏக்கர் இருக்கு. ஆனா நம்ம இங்க மதுரையில் எடுத்துட்டோம்னா இருக்கிற மேலூர்லயோ வாடிப்பட்டியிலயோ தோரங்குறிச்சிலயோ ஒரு 100 கிலோ 200 ரூபாய் தக்காளி வாங்குவோம். அதுல என்ன வருதோ அதை தான் போடுவோம். இவங்க சொல்றது நியூட்ரிஷன் வேல்யூ லேபிள பிரிண்ட் பண்ணணும்னா அந்த லேபிள் மினிமம் அடிக்கனா 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க லேபிளுக்காக முடக்க வேண்டியது இருக்கு. திரு மணிமாறன், ஒரே ஒரு இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப எனக்கு எழுந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, சைனால இருந்து ஒரு பொருள் அங்க தயாரிப்பு செய்து அந்த பொருளை இங்க சந்தைப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு பொருளுடைய விலை ஒரு 10 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அதுல அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் உள்பட எல்லாத்தையும் அவங்களுடைய லாபம் உட்பட எல்லாமே சேர்த்து கவர்ச்சிகரமாக நம்ம விலையை விட குறைவா கொடுக்க முடியும் போது நம்மளால ஏன் அது முடியல அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, அதை மட்டும் சுருக்கமா சொல்லுங்க.
இல்ல அதுக்குதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னேனே. இப்ப நம்ம யாருமே கையில இருக்கிற முதலீடு வச்சு போறதில்ல. பேங்க் வங்கி கடன் இன்னைக்கு மினிமம் 15% வட்டி வருது பேங்க்ல. இதே சைனால வந்து 3% தான். அதே மாதிரி அங்க வந்து இபி சார்ஜஸ் எடுத்துக்கோங்க. இபி அவங்க ஒரு ஏற்றுமதி உற்பத்தி பண்ண போறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அங்க இருக்கிற மத்திய அரசாங்கமே, இங்க வந்து மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநில அரசு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து இங்க யூனிட்டுக்கு இங்க 3A 3Bன்னு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்குறோம்னா அங்க வெறும் 50 பைசா 1 ரூபாய்க்கு தான் சார் வாங்குறாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு பவர் சார்ஜஸ் குறையுது. அங்க இருக்கிற கிளியரன்ஸ் அக்ராஸ் த டேபிள்ல எல்லா லைசன்ஸ் கொடுத்துறாங்க. வங்கி கடன் வட்டி வந்து அங்க 3% தான். அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரேட் கட்டுப்படியாது. இங்க நம்ம ஒரு தொடர்ந்து பேசலாம். திரு மணிமாறன் இவர் குறிப்பிட்டது போல அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மிக குறைந்த அளவில் இருக்கு. வெறும் 3% தான் இருக்கு. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும், அதே நேரத்தில் சந்தைப்படுத்துவதற்குண்டான அந்த தொழிலுக்குண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாம் அங்க எளிமையாக இருக்கிறது, அதற்கேற்றாற்போல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நான் திரு ரவிக்குமார் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ குறுந்தொழில் செய்வதற்காக தொழிற்பேட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் 94 தொழிற்பேட்டைகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல புதிதாக ஒரு 4 தொழிற்பேட்டைகள் உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியும், 2 தொழிற்பேட்டைகளுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை பெறுவதற்காகவும் பல கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ கோவையிலையும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தொழிற்பேட்டைகள் இருக்கும். இப்ப அந்த நிலையில இது பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் குறுந்தொழிலுக்காக தேவை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்க நினைக்கிறீங்களா? தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ள இந்த புதிய தொழிற்பேட்டைகள் அமைப்பது, தொழிற்பேட்டைகளை விரிவுபடுத்துவது, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது போன்ற அறிவிப்புகளை நாங்கள் ஏற்கனவே காட்மா அமைப்பின் சார்பாக வரவேற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த தொழிற்பேட்டைகளில் குறுந்தொழிலுக்கு என்று உள் ஒதுக்கீடு ஒரு 20 அல்லது 30% ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது போதுமானதாக இல்லை என்பதையும் நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். அந்த பொதுவான தொழிற்பேட்டைகளில் 50% அளவிற்கு குறுந்தொழிலுக்கென்று இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அது போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் குறுந்தொழிலுக்கென்று தனியாக தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்களது கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் மத்திய அரசாங்கத்திடமும் எங்களுக்கு சில கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். மத்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட்டில் சிறு குறுந்தொழில் வளர்ச்சிக்கென்று 5000 கோடி 10,000 கோடி என்ற ரூபாய்களை ஒதுக்கீடு செய்கின்றது. அந்த நிதி குறுந்தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பைசா கூட நேரடியாக கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்களிடத்திலே இருக்கின்றது. அதனால் எங்களுடைய வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. சிட்பியின் வாயிலாகத்தான் அந்த நிதி வழங்கப்பட்டு வருகின்றது. தேசிய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி சிட்பியின் வாயிலாக மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கின்ற நிதி வழங்கப்பட்டு வருகின்றது. சிட்பியில் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கடன் பெறுகின்றவர்களே கடன் வாங்க முடியும் என்கின்ற ஒரு நிலை உள்ளது. இந்த நிலை சிறு நடுத்தர கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. குறுந்தொழில் முனைவோர்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்கக்கூடியதாக இல்லை. ஆகையால் சிட்பியின் வாயிலாக குறுந்தொழில் முனைவோர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் கடனுதவி வழங்க வேண்டும் என மத்திய அரசாங்கத்திடம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். சமீபத்தில் கோவை வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் அவர்களையும் எனது தலைமையிலான நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அதற்கு இசைவான பதில் இதுவரையில் கிடைக்கவில்லை. சிட்பியில் வாங்குகின்ற பொழுது 9 முதல் 10% வட்டி தான் விதிக்கப்படுகின்றது. அதே அரசுடைமை வங்கிகள் கடனுதவி பெறுகின்ற போது 14% முதல் 15% வரை வட்டி வசூலிக்கப்படுகின்றது. ஆகையால் சிட்பியின் வாயிலாக எங்களுக்கு கடனுதவி கிடைக்கின்ற போது குறைந்த லாபத்தில் ஜாப் ஆர்டர்களை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற குறுந்தொழில்களுக்கு கை தூக்கி விடுகின்ற விதமாக சிட்பியின் வாயிலாக குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களது கோரிக்கையை பதிவு செய்ய வருகின்றோம். தொடர்ந்து பேசலாம் திரு ரவிக்குமார், தொடர்ந்து பேசலாம். அதாவது குறுந்தொழில் செய்பவர்களுக்காக முதலீடு அதற்குண்டான எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 25 லட்சம்க்குள்ளதான் அந்த குறுந்தொழில் செய்பவர்களுக்கு. சிறுதொழில் செய்பவர்களுக்கு 25 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வரை, அதே போன்று நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு 5 கோடியிலிருந்து 10 கோடி வரை முதலீடுவதற்காக இதை பற்றி தான் அவர்கள் வந்து ஒவ்வொரு என்ன தொழில் செய்கிறார்கள், சிறு தொழிலா குறுந்தொழிலா நடுத்தர தொழிலா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முதலீடாக அமைந்திருக்கிறது. மிக முக்கியமான 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி திரு ராஜு அவங்ககிட்ட கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ராஜு சார், இப்போ இதை தாண்டி பிரதான பிரச்சனைகளாக வேற என்ன பாக்குறீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன பிரச்சனை சந்திக்கிறார்கள், அதை சுருக்கமா சொல்லுங்க. சார், ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகின்ற பொழுது
அந்த இப்போ மற்ற கண்ட்ரிலெல்லாம் சீப்பாக கொடுக்க, நமக்கு ஏன் சீப்பாக கொடுக்க முடியலைன்னா நம்முடைய உற்பத்தி செலவு வந்து எந்த விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல கிளர்க்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு கிளர்க்கை வைக்க முடியாது இருக்கு. அவனுடைய சன்லைட் எக்ஸைஸு சேர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு அதை எடுத்துனா பிஎஃப் எடுத்துங்க. நம்ம சட்டப்படி 20 பேருக்கு மேல் இருந்ததுன்னா பிஎஃப் நீங்கள் என்ரோல் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 20க்கு மேலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் முன்னுக்கு வர முடிய மாட்டேங்குது. அந்த 20க்கு கீழே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை. சட்டத்திட்டங்களால இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை. பழைய சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அதே டைம்ல இன்னும் ஒரு புதியதான என்னன்னா, கவர்மெண்ட் வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பலனுள்ளதா இருக்கு. அதெல்லாம் நம்ம மக்களுடைய கவனத்திற்கு போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு நல்ல ஸ்கீம் இருக்கு, ஏன் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா இவ்வளோ நியூ, எஸ்பெஷலி இந்த டைனி அண்ட் எஸ்எஸ்ஐ செக்டார்ல அதை பயன்படுத்தினா எவ்வளவோ ஒரு தட்டி பண்ணலாம். நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எவ்வளவுன்னா நிறைய பேர் நீட் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க மாநில கவர்மெண்ட். அதனுடைய இதே மேக்ஸிமம் 1 crore வரை வாங்கிக்கலாம். ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட்ஸ், அதான் அதோட தகுதி. 35 வயசு வரை அவங்களுக்கு அதை எலிஜிபிள் ஆகிறாங்க. எனி ப்ராஜெக்ட் நீங்க போல்ட்டா நடத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு மட்டும் இருந்தா போதும், அதை அந்த லோனை ஈஸியா வாங்கிடலாம். சிம்பிள் இருந்து முதல்ல இது கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வாங்கும் போது இவங்கெல்லாம் என்ன ரொம்ப பயப்படுறாங்கன்னா, என்பிஏ வந்துருமா, முதல்ல ஒரு பீரியட் கொடுக்குறாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க பண்ணும்போது 3 மாசத்துக்குள்ள அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கு அதை டிலே ஆயிட்டோம்னா நான் பர்ஃபார்மன்ஸ் உள்ள இதில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை சிக் பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் திரு, கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன தொடர்ந்து பேசலாம் திரு ராஜு ருபேரோ அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே பழைய காலத்து சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. அந்த காலத்தில் தொழில் முனைவோருக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களை இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு, ஏன்னா இன்னைக்கு உற்பத்தி செலவிலிருந்து எல்லாமே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் குறுந்தொழில் செய்வோர் மட்டுமே 15% பேர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறுதொழில் செய்வர்கள் 9.5%, நடுத்தர தொழில் செய்வர்கள் 9% இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். இவர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கி அந்த வாக்குறுதிகளை என்னென்ன திட்டங்களின் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவில் 2,61,00,000 பேர் குறு சிறு நடுத்தர தொழில் செய்வோர்களாக இருக்கிறார்கள். அதே தமிழ்நாட்டிலே 8,44,000 பேர் இந்த குறு சிறு நடுத்தர தொழில் செய்வோர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் என்ன? மத்திய அரசு அவர்களுக்கு என்ன விதமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது? மாநில அரசு என்ன விதமான திட்டங்களை அவர்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருந்தது? தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவர்களுக்கு போதிய வண்ணம் இருக்கிறதா? இன்னும் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அவர்களுடைய பிரச்சனை தீர என்ன வழி என்பது பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் இப்பொழுது தற்போது மத்திய அரசு இந்த குறு சிறு தொழில் செய்பவர்களுக்காக என்னென்ன திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்பது பார்க்கலாம். ராஜீவ்காந்தி உதயநிதி மித்ரா யோஜனா திட்டம், அதைத் தொடர்ந்து பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், இதைத் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கக்கூடியது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் குடும்ப வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டமும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பொது வசதி மையம் என்ற ஒரு மையம் அந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி தமிழக அரசு, மாநில அரசு ஊக்கத்தொகை, ஊக்க உதவி திட்டங்கள் என்னென்ன வழங்கிக் கொண்டிருக்கிறது? தொழிற்பேட்டைகளிலே 30% இடஒதுக்கீடு இந்த குறிப்பாக இவர்களுக்காக வழங்கப்படுகிறது. தமிழக அரசு ஊக்கத்தொகை திட்டங்கள் பதிவு கட்டண தள்ளுபடி, பதிவு கட்டணம் செய்வதற்காக அதற்கு தள்ளுபடியும் மூலதனத்தில் மானியமும் வழங்கப்படுகிறது. குறைந்த மின்னழுத்த மானியம் வழங்குவதற்கு, சிறப்பு பொருட்களுக்கு கூடுதல் மானியம்,
குறைந்த மின்னழுத்த மானியமும், சிறப்பு பொருட்களுக்கு கூடுதல் மானியமும், அதே மாதிரி 12வது திட்டத்தில் தற்போது இந்த திட்டத்தில் 12வது திட்டத்தில் 15 லட்சம் கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்க திட்டம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட மக்களை தாண்டி இன்னும் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தமிழக அரசின் சார்பாக இருக்கக்கூடியது. இந்த நேரத்தில் நான் திரு மணிமாறன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, மதுரை அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மடிச்சியா அதனுடைய தலைவர். திரு மணிமாறன், இப்போ மத்திய அரசினுடைய திட்டங்கள், குறிப்பாக பிரதமருடைய அந்த வேலைவாய்ப்பு திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக சிறு குறு நடுத்தர தொழில் சார்ந்தவர்களுக்கு, தொழில் செய்ய நினைக்கிறவர்களுக்கு சேருகிறதா? அதன் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? இது முறையாக நல்லபடியா வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு 2 பேர் ஒரு நோடல் ஏஜென்சி, ஒன்னு KVIC காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், அவங்களும் அதை நல்ல முறையில் ரீச் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க மாவட்ட தொழில் மையம், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்க 2 பேர் செய்யறாங்க. இதனால இதுல அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி கொடுக்கலாம். மகளிருக்கு அதுல 35% அந்த மானியங்கள் கொடுக்கறாங்க. இதுல என்னன்னா, சிறு தொழில் தொடங்கணும்னு வர்றாங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில தான் அந்த கமிட்டி, டாஸ்க் போர்ஸ் கமிட்டி இயங்குது. அதுல KVIC மாவட்ட பொது மேலாளர் எல்லாம் வர்றாங்க. நாங்கள் அதுல இருக்கோம். நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறோம். என்ன ஒரு பிரச்சனைனா, பேங்க்ல வங்கியில ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தாமதப்படுத்துறாங்க, அதனால திருப்பி அனுப்புறாங்க. இது எப்படின்னா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்ற மாதிரி மத்திய அரசு நல்ல எண்ணத்துல தான் கொடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பண்ணலாம், வேலை வாய்ப்பு உற்பத்தி செய்யணும்னு. அது மாதிரி நீங்க UIGP சொன்னீங்க, அது 5 லட்சம் ரூபாய் வரைக்கணும். இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். அதையே எந்த தேசிய வங்கிகள் யாருமே அதை அமல்படுத்தல, ரொம்ப தயங்குறாங்க. இது மாறுச்சுன்னா உண்மையிலே ஒரு நல்ல அருமையான திட்டம் தான். இதனால நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சிறு மற்றும் குறுந்தொழில் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு இதுதான். தொடர்ந்து பேசலாம். திரு ரவிக்குமார் நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, திரு ரவிக்குமார், நீங்க சொல்லுங்க, இது மாதிரி மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய திட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு சரியா சென்றடையவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டுமே மதிப்பு கூட்டு வரி வசூலிக்கின்றார்கள். மாநில அரசாங்கம் மதிப்பு கூட்டு வரி வாட் என்கின்ற பெயரில் 5% வசூலிக்கின்றது. மத்திய அரசாங்கம் CST என்கின்ற வகையில் 2% மதிப்பு கூட்டு வரியை வசூலிக்கின்றார்கள். மாநில அரசாங்கத்தின் 5%, மத்திய அரசாங்கம் 2% வசூலிக்கின்ற பொழுது தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகின்றன. குறிப்பாக குறுந்தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் 5% மதிப்பு கூட்டு வரியோடு சேர்த்து 105 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகின்றோம். அதை உருமாற்றம் செய்து மதிப்பை கூட்டி 120 ரூபாய்க்கு அண்டை மாநிலத்துக்கு விற்பனை செய்கின்ற பொழுது 2 ரூபாய் 40 பைசா தான் மதிப்பு கூட்டு வரி எங்களுக்கு திரும்ப கிடைக்கின்றது. 2 ரூபாய் 60 பைசா மாநில அரசாங்கத்திற்கு எங்களது ஊதியத்திலிருந்து நாங்கள் வரியாக செலுத்த வேண்டிய நெருக்கடிக்கு குறுந்தொழில் முனைவோர்களும் சிறு தொழில் நிறுவனங்களும் தள்ளப்படுகின்றன. இதனால் குறுந்தொழில் முனைவோர்களுக்கும் சிறு தொழில் நிறுவனங்களும் கூடுதல் சுமை ஏற்பட்டு எங்களது வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வருகின்றது. மத்திய அரசும் மாநில அரசும் மதிப்பு கூட்டு வரியை நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற எங்களது கோரிக்கை இதுவரையில் ஏற்கப்படவில்லை. அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் தொழில் வளர்ச்சிக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் காலால் வரி 2003ஆம் ஆண்டு 1,50,00,000 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. 2003ஆம் ஆண்டு முதல் இப்போது ஒப்பிடும் பொழுது 100 முதல் 125% வரை மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு நிர்ணயித்த அதே இலக்கை வைத்துக் கொண்டு இப்போது காலால் வரி வசூலிக்கிறது மத்திய அரசாங்கம். இது எந்த அளவிலும் தொழில் வளர்ச்சிக்கு உதவுவதாக இல்லை. குறைந்தபட்சம் 3 கோடி இருக்கின்ற அளவாக உயர்த்தப்பட வேண்டும் என இங்குள்ள தொழில் நிறுவனங்களின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து கோரிக்கையை வைத்து வலியுறுத்தி வருகின்றோம். மத்திய அரசாங்கம் அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் தொழில் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் காட்மா சங்கத்தின் சார்பாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். தொடர்ந்து பேசலாம். அவர் குறிப்பிட்டதுல 2 முக்கியமான பிரச்சனையை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் மத்திய அரசினுடைய திட்டங்கள் செயல்படுகிறது என்ற ஒரு கேள்வியை தாண்டி அவர்கள் சந்திக்கக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று என்னன்னா, அவங்க சுங்க வரி எல்லாம் பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது, வேறுபடுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அந்த வாட் என்று சொல்லக்கூடிய வரி வசூலித்தால் எங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போன்று கலால் வரி முதல் 2003 நிரூபிக்கப்பட்டது 1,50,00,000 கோடி என்ற ஒரு விலக்குக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதே இன்றும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்றைய விலைவாசி வேறு, இன்றைய விலைவாசி வேறு. அதற்கேற்றாற் போல வரி விலக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து ராஜு உறுப்பினர் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா,
இப்போ வங்கிகள்ல போய் நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைய போகும்போது மத்திய அரசினுடைய திட்டங்களை பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதற்கு என்னென்ன தடைகளாக இருக்கின்றன, என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? அது போகும்போது என்னன்னா, அந்த வங்கி அதிகாரிகளை பொறுத்த அளவுல அவங்க இவங்களை இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணும், அவங்களை ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணத்தில் அவங்க பேசுறாப்லயே தெரியல. என்ன இவங்களை எப்படி இவங்களை கழிச்சு கட்டலாம், எப்படி இழுத்து கட்டலாம், இவங்க பண்ண உள்ள நிலைமை எப்படி இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்றாங்கன்னு உள்ள நினைப்பு தான் அந்த வங்கி அதிகாரிகளுக்கு வர்றதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம முன்னாள் வெளிநாட்டில் உள்ள ஜாமான்லாம் ரொம்ப நம்ம சீப்பாக கொடுக்குறாங்க, நமக்கு அதை மேட்ச் பண்ண முடியல. முக்கியமாக எடுத்துன்னா இப்போ அமெரிக்காவில் வரக்கூடிய அவ்வளோ பொருட்களுமே சைனாலேருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. எல்லாமே எப்படின்னா அவ்வளோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றேன். டெக்னாலஜி அவன் அமெரிக்காக்காரனே சைனாவில் கொலாபரேஷன் போட்டு டெக்னாலஜி கொடுக்குறான் அவன். நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து எந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கும் நம்ம ஸ்மால் ஸ்கேல் எஸ்எஸ்ஐ என்கரேஜ் பண்றதுக்கு ஏன் இந்த எவ்வளவு ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, ஏன் டெக்னாலஜியை மட்டும் அதை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? பழைய ஊறுகாய் விற்கிறதும் அதை பண்றதும் சின்ன இந்த இண்டஸ்ட்ரி தான் நம்மகிட்ட வளர்ந்துருக்கே தவிர அடுத்த பெரிய இண்டஸ்ட்ரியை சார்ந்து தான் வளர்றதே தவிர இண்டிபெண்டா ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் கால் தூக்கி நிற்கக்கூடிய அளவில் பெரிய செயல் திட்டங்களை மத்திய அரசு அமைக்க வேண்டும். ஒன்று. அடுத்து வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு இங்கே திருச்சியில இருக்கு, இல்லை அந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நழுவிட்டு போகும்போதோ கண்டிப்பா நம்மளுடைய மாநில அரசினுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அவங்கள வந்து தட்டி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்எல் பொறுத்த அளவில் அப்படியே நலிஞ்சிட்டு வருது. காமராஜ் போன்ற பெரிய தலைவர்களுடைய பெரும் முயற்சியால வந்தது. இப்ப வந்து அப்பெல்லாம் 27,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு 9,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுபோல உதிரிப்பாங்கல் பண்ணக்கூடிய அந்த ஏரியா இதெல்லாம் ஏன் நம்முடைய மாநில கவர்மெண்ட் எல்லா பவரும் அவங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் இதை தட்டி கேட்காம இருக்கிறதுனால இங்க உள்ள தொழில் டைனி செக்டார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதை நம்பி இருக்கக்கூடிய சின்ன தொழிலாளர்கள் அவ்வளவுமே நலிவடைந்து வருகிறது. இதற்கு மாநில அரசு நான் ரொம்ப கேட்கறது என்னன்னா, ஏன் மத்திய அரசை தட்டி கேட்காம அதை ஏன் கண்டுக்காம இருக்கணும்? அதற்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய எம்பியும் எம்எல்ஏயும் மாநில செயல்படுகிறவர்களும் இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்திற்கு கொண்டு போவதற்கு எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று எங்கள் திருத்தொழில் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு ராஜு ருபேரோ அவர்கள் குறிப்பிட்டது போல மத்திய அரசிடமிருந்து ஒரு சில விஷயங்களை மாநில அரசு முறையாக பெற்று இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பெரிய தொழில் நிறுவனங்களை சார்ந்தே இந்த தொழில் நிறுவனங்கள் இருப்பதால் பெரிய தொழில் நிறுவனங்கள் பாதிப்படையும் போது இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பாதிப்படைகிற என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். இதை தொடர்ந்து திமுக அதிமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக என்ன வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக 6 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இதன் மூலமாக பயன்பெறுகிறார்கள். 6 கோடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு இருக்கக்கூடிய மக்கள் இது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை மட்டுமே வைத்திருக்கிறது. இது சார்ந்து பதிவு செய்யப்படாத நிறுவனங்களும் பல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக பல கோடி மக்கள் இதன் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில இவர்களுடைய குறு சிறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்களை ஏன் மத்திய மாநில அரசுகள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆதங்கமாக அவருடைய கேள்வியாகவும் வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அதிமுக திமுக அரசுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி என்ன தேர்தல் அறிக்கையாக அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2011 இது சட்டமன்றத்தில் அவர்கள் இருந்தபோது அந்த தேர்தலின் போது அவர்கள் அளித்த வாக்குறுதி சிட்கோ நவீனப்படுத்தப்படும், சிட்கோ என்ற நிறுவனம் நவீனப்படுத்தப்படும் என்றும் அதே போன்று எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நிதி நவீன தொழில்நுட்ப மேம்பாடு, நிதி மூலமாகவும்
நவீன தொழில்நுட்ப மேம்பாடும் செய்யப்படும். நலிந்த நிறுவனங்களுக்கு புத்துயிர் அதற்குண்டான மீட்பு நடவடிக்கை என்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நலிந்த நிறுவனங்களை விட்டுவிடாமல் அதற்கு புத்துயிருக்கும் மீட்புக்கும் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து தென் தமிழகத்திலே ஏரோ பார்க் என்ற ஒரு முக்கியமான ஒரு இதையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு தொழில் கொள்கையும் உருவாக்கப்படும் என்று இப்ப கூட சொன்னாங்க. தொழில் கொள்கை பழைய கொள்கையாக இருக்கிறது சொல்லிட்டு சிறப்பு தொழில் கொள்கை உருவாக்கப்படும் என்று. போட்டித்திறனை அதிகரிக்க சுலப கடன் வழங்கப்படும் என்று ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. இப்போது நான் பார்க்க இருப்பது அதிமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை 2014. இதில் சாதக ஒழுங்குமுறை கொள்கைக்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல இதை தொடர்ந்து எளிய விற்பனை கட்டமைப்பு வசதிக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எளிய விற்பனைக்குண்டான கட்டமைப்புக்கு அதற்கேற்ற ஒரு வசதிக்கு உண்டான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை நாம் இப்போது பார்க்கலாம். அவர்கள் நாடாளுமன்றத்திற்காக அந்த 2011 அளித்தது வேளாண் உற்பத்தி கருவிகளுக்கு வங்கி தொழிற்பேட்டை, வேளாண் உற்பத்தி கருவிகளுக்கு உண்டான வங்கி தொழிற்பேட்டை, அது மட்டும் இல்லாமல் இளைஞர் சிறப்பு திறன் பயிற்சி நிலையங்கள் என்று, ஏன்னா படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று பெறுவதற்காக சிறப்பு திறன் பயிற்சி என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். தற்போது நாடாளுமன்றத்தில் அவர்கள் என்ன அறிக்கை விட்டிருக்கிறார்கள்? தொழில் கொள்கையில் மாற்றம் என்று ஒரு முக்கியமான பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடியது, அதை சொல்லியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்க போர்க்கால சிறப்பு திட்டங்கள், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு போர்க்கால சிறப்பு திட்டங்களை உருவாக்குவோம். அதே நேரத்தில் சிறுதொழில் நுண்தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில எங்களது திட்டங்கள் செயல்பாடுகள் இருக்கும். சிறுதொழில் மற்றும் கிராம தொழில்களில் வேலைவாய்ப்பு பெற முன்னுரிமை பட்டியல் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து மிகுந்த வேலைவாய்ப்பு உள்ள தொழில்கள் முன்னுரிமை பட்டியலில் இடம்பெற வலியுறுத்தல். மிகுந்த வேலைவாய்ப்பு உள்ள தொழில்கள் என்று சொல்லக்கூடிய பல தொழில்கள் இருக்கிறது. ஏன்னா நம்ம தமிழகத்தில் மட்டுமே பார்த்தோம்னா 8000 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நான் திரு ராஜு ருபேரட்டாவிட்ட கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. ராஜு ருபேரா சார், இப்போ திமுக அதிமுக அவர்களுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை நாம் பார்த்தோம். 2011 அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. திமுக ஆட்சிக்கு வரவில்லை, இருந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்த ஒரு நிலையிலே இந்த கடந்த 3 ஆண்டுகளிலே அவர்கள் என்ன மாதிரியான அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த எக்ஸ்போர்ட்ஸ் முதல்ல இருந்தது, அது இப்ப அது அப்படி செயல்படாத முறையில் இருக்கு. முதல்ல திமுக ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம், நாங்குநேரியில் பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய வர்த்தக இதில் கொண்டு வந்தது ஸ்கீம், நல்ல ஸ்கீம், அப்படியே ஒன்றும் செயல்படுத்தலை. பொதுவே வச்சுக்கிட்டோன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தொழில் ஏரியாவை அவங்க ஒதுக்கிறதே இல்லை, நல்ல திட்டங்களை அறிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பகுதியான மக்கள் அதில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மக்கள் அதில் இருப்பதால் அவங்களுடைய கவனம் எப்போதும் இந்த தொழில் பகுதியில் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே முனைப்போட அவங்க அந்த ஆட்சி காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு முதல் பங்கு அதுக்கு அளிக்க வேண்டும் என்று கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதுதான் நான் குறிப்பாக இவங்கள்ட்ட சொல்றதுதான் இதுதான். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நல்ல திட்டங்கள் எல்லா பாகுபாடின்றி எல்லா கட்சிகளும் நல்ல திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அதை முனைப்போடு செய்து முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசலாம். திரு ராஜு ருபேரா அவர்களுடைய கருத்தாக ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சிறு குறு நடுத்தர தொழிலை மையமாக வைத்து பல அறிக்கைகளை பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் முறையாக நிறைவேற்றப்பட்டாலே இந்த குறு சிறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு பெரும் பலனடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலோடு புதிய கொள்கை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய தொழில் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை இந்த குறு சிறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒட்டுமொத்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரங்கிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த மதுரையிலிருந்து மடிஷாவினுடைய தலைவர் திரு மணிமாறன் அவர்களுக்கும், திருச்சியினுடைய கிழிச்சாவினுடைய தலைவர் திரு ராஜு ருபேரோ அவர்களுக்கும், கோவையில் இருக்கக்கூடிய அந்த குறுந்தொழில் ஊரக தொழிலுடைய அந்த கட்டமைப்புடைய காட்மோவினுடைய தலைவர் திரு ரவிசங்கர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொல்லபடி தேர்தல் ஸ்பெஷலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.